சாதி வேண்டாம்ங்கிறாரு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று சொல்றாரு. சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய் என்று சொல்லுகிறார். சாதிக்கு ரத்தவை உண்டு, என் ரத்தத்திற்கு சாதி வெறி இல்லை என்று சொல்கிறார். சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற எண்ணரும் பெற்றோர்களே, சாதியை ஒழிப்பிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நத்தைக்கு எதற்கு கூட அவசியப்படுகிறது? புழுவுக்கு எதுக்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? தேளுக்கு எதுக்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? பாதுகாப்பிற்கு. நத்தைக்கு ஆபத்து இல்லை என்றால் ஓட அவசியம் இல்லை, தேளுக்கு ஆபத்து இல்லை என்றால் கொடுக்க அவசியம் இல்லை. இப்ப எனக்கு உண்டானது எனக்கு கிடைக்கும் என்றால் போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். நாங்கள் முன்வைத்த, உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த கோட்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள். இது எனக்கு முன்னாடி நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிற பெருந்தகை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இங்கே நாம் வணக்கம் செலுத்தி இருக்கிற சமூக நீதியின் பெருங்காவலன் ஆணைமுத்து மட்டும் இல்லை என்றால் இந்த இடஒதுக்கீடும் நமக்கு இல்லை. இந்த இடஒதுக்கீடு என்ற சொல்லை நாம் வெறுக்க காரணம், ஏற்கனவே எந்த இடமும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் போராடி இந்த உரிமையை பெற்றுக்கோம். மறுபடியும் ஒதுக்கீடான்ங்கிறதா இடப்பகிர்வு, இடப்பங்கீடு என்று நாம் கேட்கறதுக்கு காரணம் அதான். இடஒதுக்கீடுங்கிற சொல்லை ஒதுச்சு விட்டு இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, உரிய இடப்பகிர்வு பங்கீடு என்று கேட்க காரணம் அதான். ஆணைமுத்து என்ற ஒரு பெருமகனார் இல்லை என்றால் இந்த உரிமையும் இல்லாமல் நின்றிருப்போம். அந்த ஒற்றை மகனின் உழைப்பால் தான் இந்த உரிமையோடு நாம் இன்று வரை இருக்கிற இந்த உரிமையாவது பெற்றிருக்கிறோம் என்பதை என்னரும் தம்பிதங்கள் நினைவில் வைத்த அந்த பெருமகனாரை போற்ற வேண்டும். மண்டல் கமிஷன், மண்டல் பரிந்துரை, மண்டல் ஆணையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் ஆணைமுத்து என்ற அருமை பெருமகனாரின் உழைப்பு. அதை சாதித்து வந்தவுடன் தமிழர் நிலத்தில் அந்த மகனுக்கு பாராட்டு விழா எடுத்த ஒரே தலைவன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இந்த பாராட்டு விழா கூட்டத்திலே முன்னிருக்கையில் இருந்து கைதட்டி மகிழ்ந்த மகன் என்கிற முறையில் இதை சொல்லுகிறேன். இப்போது இதே கருத்தை சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிற 17ஆம் தேதி அன்பிற்கினிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஆனால் எவன் உரிமைக்காக நிற்பான், எவன் மண்டை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறானோ அவன்தான் உரிமைக்காக நிற்பான். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்? எது சரியான சமூக நீதி? எது சரியான சமூக நீதி? எளிய உதாரணத்தில் என்னரும் தம்பி தங்கைகளுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய், ஒரு ஏழை தாய் இருக்கிறார், ஒரு தாய், ஒரு வயதான அம்மாள் இருக்கிறார், ஒரே ஒரு மகள், அவள் குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. அந்த அவள் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள், 10 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டை. அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்பது 50 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இதான் நம்ம கோட்பாடு. இதை எப்படி சொல்கிறோம்? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு.
அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் நம்ம கேட்கிறோம்.